இந்த ஆள் ஆக்சிஜன் மாஸ்கை போட்டு ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அந்த பாக்ஸை ட்ரக்குக்கு நடுவில் வச்சு தண்ணி ஃபில் பண்ணி அதை ஐஸ் கட்டியா மாத்திடுறாங்க. போலீஸ் அதை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஃபுல்லா ஐஸ் கட்டியா இருந்தனால அதை அப்படியே விட்டுடுறாரு. அந்த பாக்ஸ் எல்லாம் தனித்தனியா எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாமே ஐஸ் கட்டியால ஒட்டிட்டு இருக்கு. அந்த போலீஸ் ஆபீசரும் இவங்களை எதுவும் பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டுடுறாரு. அந்த வண்டி எவ்வளவு சீக்கிரம் ஓட்டிட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஓட்டிட்டு போறாங்க. ஒரு வழியா இவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டியை திறக்கிறாங்க. அவசர அவசரமா சுத்தி இருக்க ஐஸ் எல்லாம் உடைச்சு எல்லா ஐஸையும் வெளியே எடுத்து வீசுறாங்க. அந்த ஆள் இருந்த பாக்ஸை திறந்து பார்த்தா அவன் ஆல்ரெடி ஒரு மாதிரி உறைஞ்சு போயிருக்கான். உடனே அவனை ரூம்ல கூட்டிட்டு போய் படுக்க வச்சு இவனுங்களோட பாடி ஹீட்டை தரானுங்க. அங்க இருக்க டாக்டர் சூடா ஒரு சூப் ரெடி பண்றாரு. அதுல கொஞ்சம் மருந்து கலந்திருக்கு. அதை இவர் கொடுத்த உடனே எந்திரிச்சிடுறாரு. இவர் எதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாருன்னா, இவரோட 3 குழந்தைங்களை ஒரு லேடி கடத்தி வச்சிருப்பா. அவகிட்ட இருந்து குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக வேற ஒரு நாட்டை தாண்டி வந்திருக்கான். பழையபடி ரெக்கவர் ஆன உடனே அந்த லேடி இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த லேடி உள்ளதான் படுத்து தூங்கிட்டு இருப்பா. வந்த உடனே அவளை கொன்றுறானுங்க. அந்த 3 குழந்தைங்களை எப்படியோ சேஃபா காப்பாத்திடுறானுங்க. போலீஸ் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச உடனே கொலை பண்ணதுக்காக அவனுங்க 2 பேத்தையும் விரட்டிட்டு வரானுங்க.